நெடுங்காடு ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 22ஆம் ஆண்டு விளையாட்டு விழா தாளாளர் GNS ராஜசேகரன் போட்டிகளை தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூனில் GN சிவபிரகாசம் நாடார் கல்வி மற்றும் விளையாட்டு அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 22ஆம் ஆண்டு விளையாட்டு விழா இன்று தொடங்கியது. தொடக்க நிகழ்வாக நெடுங்காடு மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள தாளாளர் இல்லத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் கொண்டு வரப்பட்டு தாளாளர் GNS ராஜசேகரன் அவர்களால் பள்ளியில் ஏற்றப்பட்டது. தாளாளர் GNS ராஜசேகரன் மற்றும் முதல்வர் நோயலா செபாஸ்டின் ஆகியோர் தேசிய கொடி பள்ளியின் கொடியை ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை தாளாளர் GNS ராஜசேகரன் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. முதல் நிகழ்வாக தாளாளர் GNS ராஜசேகரன் அவர்கள் மாணவர்களின் தொடர் ஓட்ட பந்தயத்தை தொடங்கி வைத்தார். மாணவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் தாளாளர் GNS ராஜசேகரன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக காரை மாவட்ட தடகள சங்கத்தின் செயலாளர் சந்திரமோகன் மற்றும் காரை மாவட்ட தடகள பயிற்சியாளர் ஸ்ரீ வாணிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தனிப்பிரிவில் வெற்றி பெற்ற 125 மாணவர்களுக்கு பதக்கங்களும், குழு பிரிவில் வெற்றி பெற்ற 150 மாணவர்களுக்கு கேடயங்களும் வழங்கப்பட்டன. புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடித்த அணிகளுக்கு சுழற் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பள்ளி மற்றும் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். To 2024 and 25, sports which declare open. Thank you. Dulu batu kah? Ahora
Heritage Jaipur in 1994, Jalandhar in 1996, as well as the National National Awards. Thank you, sir. சிறந்த விளம்பரம் என்றால் கல்வி மற்றும் பத்தாது. அந்த வகையில் விளையாட்டு மற்றும் இதர கலைப்பிரிவுகள் சிறப்பாக இருந்தால்தான் அந்த பள்ளி சிறந்த விளங்குகின்றது. அந்த வகையிலே இந்த வெளிமேற்பட்ட ஆங்கிலம் மேல்நிலை பள்ளியானது சிறந்து விளங்குகின்றது. எவ்வாறென்றால் சமீப காலமாக நடத்தப்படுகின்ற மக்கள் மைந்து பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டுப் போட்டியில் அந்த மாணவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொன்றில் கடந்த 6 பிரிவு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த 6 பிரிவிலே தேசிய சட்டப்பள்ளி மாணவர்கள் 4 பிரிவுகளை பெற்றுள்ளார்கள். இவர் சிறப்பாக Next, the prize for our Union of water, all the groups are going to very well. But what else?